கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அது வேறு மாதிரி கொத்து பரோட்டா செய்கிறேன். வெங்காயம் போடணுங்க, பச்சை மிளகாய் போடணுங்க, தக்காளி போடணுங்க. போட்டு நல்லா வதக்கி விடணும். தூள் உப்பு போடணுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மட்டன் மசாலா தூள் கொஞ்சம் போடணுங்க. போட்டு கிண்டிவிட்டு வச்சுருக்கோம் இல்லையா கொத்து பரோட்டா, பிச்சு வச்சுருக்கேங்க 4 பரோட்டாவை அதை இதில் கொட்டணுங்க. விட்டு கிளறி விடணுங்க. குருமாவை ஊற்றி இது நல்லா கிளறணுங்க. கிண்டவும் நல்லா பொலன்னு வந்துடுங்க. இதை நீங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்து பரோட்டாங்க, நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.